மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசன் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கலகலப்பா இருக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் நகைச்சுவை உணவு மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் அதாவது நிறைய இந்த நகைச்சுவையில் ஈடுபட்டு இருக்க கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. நாலேஜ் அதிகம் மிக்கவர்களும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான ஒரு மாதமாக அமையுது. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராசிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் மனசஞ்சலம் மட்டும்தான் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்குமே தவிர்த்து மற்றபடி பணவரவுக்கு எந்த குறைச்சலும் மிதுன ராசிக்கு இருக்காது. அதாவது ஒரு புதிய நபரால் இவங்களுக்கு அபரிதமான பணம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் மிதுன ராசிக்கு அமையுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பன்னில் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களா இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் அமையுது. அதே மாதிரி 11 லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிரனாவே என்ன சொல்லவே வேண்டாம், அள்ளி 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 கொடுக்க போறாரு. சுக்கிரனாவே யாருங்க? லட்சுமி தாங்க. லட்சுமி தேவி இவங்க எல்லா விதத்திலையும் பணப்புழக்கத்தை இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதாவது வேற புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே போன மாசம்லாம் ஒரு பயம் இவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம புது தொழில் செஞ்சா அதுல நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா, இல்லை ஏதாவது தப்பாயிடுமா, அந்த மாதிரிலாம் யோசனை அதிகமா. ஏன்னா நார்மலாவே மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டபுள் மைண்ட் பர்சன் மிதுன ராசிக்காரர்கள். அதாவது எந்த விஷயம் எடுத்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. அது நல்லதா கெட்டதா, முடியுமா முடியாதா, அலசி ஆராய்ஞ்சிட்டே இருப்பாங்களே தவிர்த்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுக்கு 3ஆம் பாவத்துல செவ்வாய் கேது சேர்க்க தைரிய வீரிய ஸ்தானத்துல போயிட்டு செவ்வாயும் கேது பகவானும் உட்காந்துருக்காங்க. 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செவ்வாய் கேது பெயர்ச்சி சூரியனுடைய வீட்டுல அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் ஒரு தைரியம், மன தைரியம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இவங்க எல்லா விதத்திலையும் ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இவங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம்.